பேதைமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல். பேதைமை என்பது தனக்கு துன்பம் தரும் செயல்களை ஏற்றுக்கொண்டு நன்மை தரும் செயல்களை கைவிடுதல் ஆகும். பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்ம கையல்ல தன்கட் செயல். அறியாமைகளுள் மிகப்பெரிய அறியாமை எதுவென்றால் தனக்கு தகாத தீய செயல்களின் மீது விருப்பம் கொள்வதாகும். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். வெட்கப்பட வேண்டிய செயல்களைச் செய்தல், ஆராய்ந்து தேடிச் சேர்க்க வேண்டியதை தேடாமல் இருத்தல், எவர் மீதும் அன்பில்லாமல் இருத்தல், எதையும் பேணிக் காக்காமல் இருத்தல் ஆகிய இவையாவும் அறிவிலிகளின் செயல்களாகும். ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். நல்ல கருத்துக்களை தெளிவாக கற்றிருந்தும் அவற்றை பிறருக்கு எடுத்துரைக்க தெரிந்திருந்தும் தான் கற்றபடி நடக்காவிட்டால் அவரைப் போன்ற பேதை குணம் கொண்டவர் வேறு யாரும் இல்லை. ஒருமைச் செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கழுந்தும் அலறு. அறிவிலிகள் செய்யும் அறிவற்ற செயல்கள் அவர்களின் வாழ்வில் தொடர்ந்து அவர்கள் துன்பத்தில் அழுந்திக் கிடக்கச் செய்யும். பொய்ப்படும் ஒன்றோ புனைபூணும் கயறியா பேதை வினை மேற்கொள்ளின். செயலைச் செய்யும் வழிமுறை அறியாத பேதையர் அச்செயலைச் செய்ய முற்பட்டால் அந்தச் செயலும் கெட்டு அதற்கான தண்டனையையும் பெறுவர். ஏதிலார் ஆரத்தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. தம் சுற்றத்தார் பசித்திருக்க அயலார் கூடி பசியாரிச் செல்லவே அறிவிலிகளின் பெருஞ்செல்வம் உதவும். மயல் ஒருவன் களித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின். பித்து பிடித்தவர்கள் மேலும் மது போதை கொள்வது போன்றதே அறிவிலிகள் கையில் வந்து சேரும் பெருஞ்செல்வம். பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்றில். பிரிவு ஏற்பட்டால் சிறிதும் வருத்தம் தராத அறிவிலிகளின் நட்பு விலகும்போது மிகவும் இனிமையானதாகும். கழாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். துயிலும் இடத்தில் அசுத்தம் நீங்க கழுவாத அழுக்கு கால்களை எடுத்து வைப்பதைப் போன்றது. சான்றோர்கள் நிறைந்த அவையில் ஓர் அறிவிலி நுழைவது